சரி சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன சார் பேசிட்டு இருக்கோம்? அதாவது 5 வருடத்துல இப்ப அந்த கோச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்ப சனி வந்து மீனத்தில் இருக்காருங்க. ஆமா. ராகு புதன் செவ்வாய் கும்பத்தில் இருக்காரு. ஆமா இருக்காங்க. இப்ப புதன் மாறிட்டாரு. அப்ப சனி புதன் அங்க மீனத்துல, ராகு வந்து கும்பத்துல. இப்ப நான் சொன்னது பாருங்க, இப்ப டிசம்பர் மாசம் வந்து ராகு 11ல இருக்காரு. கரெக்டுங்களா? ராகு மட்டும் நம்ம போய் எடுத்துக்கோம் ஒரு கிரகத்தை, அங்க இருக்காரு. இப்ப 11ல இருக்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? வளர்த்து இருக்கிறாரு இல்லைங்களா? இப்ப கூட யார் சேர்ந்து இருக்காருங்க? செவ்வாய். இப்ப இப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஐயா நான் எந்த மாதிரி ஃபீல்டுல இதை நான் போட்டுட்டோம், கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி? இப்ப செவ்வாயோட சேர்ந்து இருக்காரா? அப்ப செவ்வாய் என்பது கட்டுமான தொழில குறிக்கக்கூடியதா, மருத்துவத்துறையை குறிக்கக்கூடியதா, இதை சார்ந்து இந்த விஷயங்கள் சார்ந்து ஷேர் இருக்கு இல்லைங்களா? ஷேரோ மியூச்சுவல் ஃபண்டா இருக்கு இல்லைங்களா? அதை சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா லாபத்தை கொடுக்கும். ஒண்ணு சரிங்களா? இப்ப நீங்க 5 வருஷத்துக்கு கேட்டீங்க இல்லைங்களா? இப்ப 5 வருஷம் கழிச்சு இந்த ராகுனுடைய நிலைமை எடுங்க. 5 வருஷம் கழிச்சு தானே நம்ம கேட்டோம். இப்ப அடுத்த 1.5 வருஷத்துக்கு மகரத்துக்கு வந்துருவாரு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு தனுசுக்கு வந்துருவாரு. நீங்க சொல்லக்கூடிய அந்த 5வது வருஷத்துக்கு 4 வருஷத்துல எங்க வந்துடுறாரு? விருச்சத்துக்கு வந்துடுறாரு. அப்ப அவர் உச்சம் பெறாரு. அப்ப நீங்க போட்ட முதலீடு உச்சம் பெற்று வந்துருமா? 5 வருஷத்துக்கு கணக்கு வந்துருச்சுங்களா? சரிங்க, 5 வருஷம் கணக்கு வந்துருச்சு. அப்போ வந்து குரு எங்க இருக்கும்? இப்ப பாருங்க, குரு இப்ப வந்து மிதுனத்தில் இருக்காருங்களா? கரெக்டுங்களா? மிதுனத்தில் இருக்காருங்களா? அப்படியே 5 கட்டம் தள்ளி வந்தீங்கன்னா துலாமுக்கு வந்துடும். துலாமுக்கு வந்துடுறாருங்களா? துலாம்ல இருந்து அப்படியே நேரடி பார்வையாக கரெக்டா லக்னத்தை பாக்குறாருங்களா? நம்ம மேஷ லக்னம் தான் நம்ம எடுத்தோம் காலவசத்தை. துலாம்ல இருந்து அப்படியே பாக்குறாருங்களா? துலாம்ல இருந்து பாக்குறாரு. அப்ப அதுவும் பிளஸ்ஸா? துலாம்ல இருந்து லக்னத்தை பாக்குறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷம் முதல் லக்னம். அப்போ நேரடியா மேஷ லக்னம் அதையும் பாக்குறாருங்களா? இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 11ஆம் இடத்த 5ஆம் இடமா பாக்குறாருங்களா? கும்பத்தை பாக்குறாரு. அப்ப இது கேரண்டி சொல்லலாமா? கண்டிப்பா கேரண்டி. ரைட். அப்போ சனி வந்து பாத்தீங்க அப்படின்னு சனி ரிஷபத்துக்கு போயிடுவாரு. கண்டிப்பா சனி அவருடைய நண்பர் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு போயிடுறாரு. 2ஆம் இடத்துக்கு போயிடுறாருங்களா? 2ஆம் இடத்துக்கு போயிடுறாருங்களா? அப்ப சுபமா வருமானத்தை வரக்கூடியதா? காலபுருஷ தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 11ஆம் இடம் சனிங்களா? அப்ப 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்களா? 2-11 அப்ப 2-11 காம்பினேஷன் வந்தாவே அவங்க பெரும் பணக்காரங்க. வருமானமும் இருக்கும், மிச்சமும் இருக்கும் கூடவே. ஆனா அந்த இடத்துல இன்னொரு சந்தேகம், ரிஷபத்துல இருந்து சனி தன்னுடைய வீடான கும்பத்தையே பார்ப்பார். 10ஆம் பார்வையாக. ஆமா பாக்கட்டும். அதனால ஒண்ணும் தப்பு இல்லையே. சனியினுடைய பார்வை கெடுக்காதான் சார்? இப்ப நீங்க சொல்லக்கூடியது அவர் எங்க இருந்து பாக்குறாரு, அவர் எந்த இதுக்கு அதிபதி, அதையும் நீங்க எடுத்துக்கணும். புரியுதுங்களா? 10க்கும் 11க்கும் அதிபதி அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது 10ஆம் இடம். தொழில் சம்பந்தமா போட்டிருக்கீங்களா? ரிஷபத்துல இருந்து. தொழில் சம்பந்தமா போட்டிருக்கீங்களா? அப்ப அதுல கொடுக்குறாரா? வருமானத்தை தான் கொடுக்குறாரு. தொழில்காரங்களே தொழில் இடத்தை பாக்குறாரு இல்ல சார்? தன்னுடைய வீட்டையும் பாக்குறாரு. அது 10ஆம் இடமாவும் இருக்குதா? 10ஆம் இடமாவும் இருக்கு. அப்ப போட்ட தொழில வருமானம் அதிகமா வந்துருச்சா? சரிங்க. 9ஆம் இடத்தை பாக்குறதுனால 9ஆம் இடத்தை பாக்குறதுனால பாக்கிஸ்தான். உங்களுடைய பெயர் புகழ் மேல வருமா? காசு பணம் அந்தஸ்து வரந்த உடனே உங்களுக்கு பெயர் புகழ் மேல இருந்தா அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க சனி பார்வை கெடுக்காதுங்கிறீங்க. கெடுக்காது. ஏன் கெடுக்காது? கேந்திர பாவத்தில் இருக்காருல்ல சார்? சாரி, நண்பரோட வீட்டுல இருக்காருல்ல, நட்பு வீட்டுல இருக்காரு இல்லைங்களா? அது கெடுக்காது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த இடத்துல கேது இருப்பார். இது ராகு விருச்சிகத்துல உச்சம் பெறும்போது ரிஷபத்துல கேது இருப்பாரு. கேது அங்க மைனஸ்ல இருப்பாரு. சரி புரியுது. அருமை.
அப்போ 5 வருடம் கழித்து ஆமா இப்போ இப்போ ரிசல்ட்டுக்கு வந்துட்டீங்க. 5 வருடம் கழித்து ஆமா அப்ராக்சிமேட்டா எந்த எந்த அளவுக்கு, உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய் இப்போ போறோம்னு வச்சுங்க. ஒரு உதாரணமா தான் கேட்கிறேன். இப்ப இதுல இன்னொன்னு நீங்க பாத்துக்கணும். நான் என்ன சொன்னேன், இந்த 4 கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படணும்னு சொன்னா, ஆமா இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு சனி வர கூட நேரா ராகு தொடர்பு கொள்றாரா, உச்சமற்ற ராகுவா, 7ஆம் பார்வையாக தொடர்பு கொள்றாரா. இப்ப அங்க ரிஷபத்துல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பாக்குறாரா, சாரி 4ஆம் இடத்தை. 4ஆம் இடம் வந்து சந்திரனுடைய வீடுங்களா, சந்திரனுடைய வீடுங்களா, அந்த கடகத்தை 4ஆம் இடத்தை பாக்குறாருங்களா. அப்ப இந்த பலத்தினால அவங்க வீடு கட்டுவாங்கன்னு சொல்லலாமா? நீங்க சனி பார்வை கெடுக்கும்னு தான் நாங்க கேள்வி சார். இப்ப நீங்க ஆதிபத்தியம் எடுக்கு சார், 11ஆம் அதிபதி சார், உங்களுக்கு அது உபயஸ்தானம் இல்ல. 3, 6, 11 உபயஸ்தானம் இல்ல. ஆமா 3ஆம் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இல்ல சார். சரிங்க. இப்ப குரு பாக்குறாரு இல்ல சார் அந்த வீட்டை, 11ஆம் இடத்தை. ஆமா 5ஆம் பார்வையா பாக்குறாரு. கரெக்டுங்களா? ஆமா ஆமா பாக்குறாரா, பாக்குறாரா. 7ஆம் பார்வையாக எங்க பாக்குறாரு, லக்னத்தை பாக்குறாரா, லக்னத்தை பாக்குறாரு. அப்புறம் எப்படி கெடுப்பாரு, சனி எப்படி கெடுப்பாரு, ஜாதகரை எப்படி கெடுக்க முடியும்? 3ஆம் பார்வையாக கடகத்தை பாக்குறாரு. அதுக்கு வந்து பார்வை எதுவும் இல்லையா? நீங்க ஜோதிடத்துல சனி வந்து கடகத்தில் இருந்தால் நன்மை மட்டுமே செய்வார், தீமையை செய்ய மாட்டார். சனி அம்மாவுடைய வீடு சார். அம்மாவுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. ஆமா சந்திரனுடைய வீடு. ஆமா சனிக்கு அம்மாவுடைய வீடு. ஆமா அதனால கெடுக்க மாட்டாரு. ரைட்டுங்க. அதாவது சனி நின்ன இடத்தை வாழ வைப்பார், பார்வை இடத்தை பால் செய்வார். அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அந்த இடத்துக்கு பார்க்க கூட பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் அன்னைக்கு கோச்சாரத்துல வலுத்து இருந்தாருன்னா இவரால் கெடுதல் பண்ண முடியாது கோச்சாரத்துல. ஏன்னா அவர் 2 நாளைக்கு ஒரு நாள் மாறிடுறாரு இல்லைங்களா. அப்ப கோச்சாரத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, அன்னைக்கு கோச்சாரத்துல சுக்கிரன் பலமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சனினால கெடுதல் செய்ய முடியாது. எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவ கிரகம் நின்ற அதிபதி சுபத்தன்மையோட இருந்தாருன்னா இந்த கிரகத்தினால அசுப செயல்கள் செய்ய முடியாது. புரியுது. சிம்பிள் சார், வேற ஒண்ணுமே இல்ல. பார்வையை கெடுக்கக்கூடிய அமைப்பிலே சனி இருந்தாலுமே 11ஆம் இடத்தையும் லக்னத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப அந்த வருமானத்தை அவர் கொடுத்தே தீர்வாக எடுக்க மாட்டார். நீங்க அவ்வளவு தூரமா போக வேண்டியது இல்ல. அவ்வளவு தூரமே நீங்க போக வேண்டியது இல்லை. இது கொடுத்தே தீர்வார். சரி, அந்த 4 கிரகத்தை மட்டுமே பார்த்தா போதும். ஆமா, ரொம்ப டீப்பா போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷங்க, மிக்க நன்றி. இன்னும் அடுத்த தலைப்புல பார்ப்போம். கண்டிப்பாங்க ஐயா. வணக்கம், நன்றி.